இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. கூடுதலாக அமைச்சர் பொன்முடிக்கு காதி மற்றும் கிராம தொழில்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழக அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாற்றம் செய்து அறிவிப்பானது வெளியாகி கொண்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தமிழக அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு, எத்தனை அமைச்சர்கள் இந்த மாற்றத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள், முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. தமிழக முதலமைச்சருடைய பரிந்துரை அடிப்படையில் ராஜகண்ணப்பனிடம் இருந்த காதி துறை என்பது பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பனிடம் மாற்றம் செய்யப்பட்டதன் அடிப்படையில் இந்த இலாக்காக்கள் பொன்முடியிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வனத்துறை அமைச்சராக இருந்தார் பொன்முடி அவர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வனத்துறை அமைச்சரோடு இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுக்கு கூடுதலாக இந்த காதித்துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் ஏற்கனவே ஒரு அமைச்சரிடம் இருந்த ஒரு இலாக்கா என்பது மற்றொரு அமைச்சருக்கு மாற்றம் செய்யப்படுவதற்குண்டான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது தமிழக முதலமைச்சருடைய பரிந்துரை அடிப்படையில் காதித்துறை என்பது பொன்முடி அமைச்சர் அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த வனத்துறையினோடு சேர்த்து இந்த இலாக்கா என்பது மாற்றப்படுவதற்குண்டான அறிவிப்பு என்பது ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி பாஸ்கரன், உங்களுடைய விவரங்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.